வாஸ்துபடி அனைத்தும் அமைந்தால்தான் அது பேசுமே தவிர, இப்போ மனையடி சாஸ்திரம் படி நான் அனைத்தும் கட்டியுள்ளேன், ஆனால் எந்த இடத்தில் எது வர வேண்டும் என்று தெரியாமல் கட்டிவிட்டேன் என்று சொன்னால் அது 100% தவறு. வருகின்ற மார்ச் 28-29 கிளாஸ் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதும். 2 நாள் வகுப்பில் பெரிய ஒரு புரிதலோடு அவங்க 10 வருஷம் தியானம் பண்ணால் என்ன தெளிவு கிடைக்குமோ, 1000 புத்தகங்களை படித்தால் என்ன தெளிவு கிடைக்குமோ அது அந்த 2 நாளில் கிடைச்சிடும். பெண்ணுக்கு ஆண் பொருந்த வேண்டுமா, ஆணுக்கு பெண் பொருந்த வேண்டுமா என்ற கணக்கே நிறைய பேர் தெரியும். 2 பேரும் பொண்ணும் பையனும் சேர்தான்னு பார்த்துருக்காங்க. அப்படி கிடையாது. அவங்க வீட்டுக்கார நட்சத்திரத்தையும் இவங்க நட்சத்திரத்தையும் சொல்லிட்டு 2 பேர் ஜாதகத்தையும் வைங்க மேலே, இவங்க ஒன்றா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அடி ஒரு கண்ணுமிக்கிற நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் சொல்லலாம். என் மாணவர் வீட்டுக்கு எதிர்ச்சியாக போகிறேன். டக்குன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சரி டக்குன்னு இந்த ஊரில் வண்டி விடுப்பா, என் ஸ்டூடெண்ட் இருக்கார் பார்த்துட்டு போகலான்னு விட்டேன். அவர் வீட்டுக்கு போகிறேன். வாஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். அதை விட வேறு எதுவுமே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். ஆனால் வாஸ்து அப்படின்னா மனையடி சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் மனையடி அந்த பேர்லேயே இருக்குது. திசைகள் பற்றி நம்ம நிறைய பேசும்போது அடிகள் பற்றி நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு மனையடி சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் தந்தால் நல்லாயிருக்கும். மனையடி சாஸ்திரங்கள் என்பது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு நாம் முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. அதுதான் இங்கே ஹைலைட்டு. அதாவது ஒரு ரூம் 10க்கு 11 போடுறான் சார், அளவு சரியா போட்டுக்கோங்க, அளவு சரி, மனையடி சாஸ்திரம் படி அளவு சரியா சரி. ஆனால் அந்த ரூமை நீ எந்த இடத்துல போடணுன்றது தான் வாஸ்து. ஓகே, வாஸ்து வேற இது வேறன்றீங்க. அப்போ மனையடி சாஸ்திரம் படி எல்லா ரூமும் சைஸாக கரெக்டாக கட்டிட்டேன். ஆனால் ஈசானியத்தில் 10க்கு 11 ஒரு ரூமை கட்டி தண்ணி டேங்க் வச்சுட்டேன்னா தப்பு. அப்போ மனையடி சாஸ்திரம் என்பது உண்மை என்றாலும் கூட வாஸ்துபடி அனைத்தும் அமைந்தால்தான் அது பேசுமே தவிர, தவறாக நீ அமைத்து விட்டால் தப்பு தான். இதை நம்ம ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடிகளும் முக்கியம், திசைகளும் முக்கியம். அடிகள் முக்கியம் என்பது இப்போது இது எப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷர்ட்ஸ் சைஸ் 40ன்னு வச்சுக்கோ. ஒரு ஜென்னு ஒரு சட்டை சைஸ் 40. அந்த சட்டையை உடம்புல போடணுமா காலில் போடணுமா? தன் உடம்புக்கு ஏற்ற அளவில் சட்டையை எடுப்பது மனையடி சாஸ்திரம். அது எங்கே போடணும் என்று நிர்ணயம் செய்வது வாஸ்து. இப்போ சட்டையை நான் 40 எடுக்கலை, 42 44 எடுத்துட்டேன். இப்போ நான் அதே உடம்புல போட்டுக்க முடியுமா? கொஞ்சம் லூஸாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நான் சட்டையை என் உடம்புக்கு ஏற்ற 36 சைஸில் கரெக்டாக எடுத்திருக்கேன். ஆனால் அதை நான் காலில் எதுவுமே போட்டுக்கிறேன். இப்போ தப்பு. அதுதான் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. அளவுகளில் முன்ன பின் இருந்து மனையடி சாஸ்திரத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் கூட இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அனைத்தும் நலமே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இப்போ எல்லாரும் கோவம் வரும், ஐயோ அவர் என்ன அர்த்தத்தில் பாடி வச்சிருக்காரு, நீனா எடுத்துருந்து வாஸ்துல சேர்க்குற. ஆமாம், நான் வாஸ்து நிபுணர்னா நான் எல்லாத்துலேயும் வாஸ்துவாக தான் பார்ப்பேன். ஒரு 40 சைஸ் உடம்புள்ள ஒரு ஆண் 42லேயே 44லேயே ஒரு ஷர்ட்டை எடுத்து விட்டால் அதை போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கும், அவ்வளோதான், ஃபிட்டாக இருக்காது, ஆனால் அது போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டான அளவில் சட்டை எடுத்து விட்டு காலிலே போட்டு கொண்டால் தப்பு தானே. இப்போ மனையடி சாஸ்திரம் படி நான் அனைத்தும் கட்டியுள்ளேன், ஆனால் எந்த இடத்தில் எது வர வேண்டும் என்று தெரியாமல் கட்டிவிட்டேன் என்று சொன்னால் அது 100% தவறு. அப்போ மனையடி சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமாண்ணா முதல்ல எங்கே எதை வரணும்னு தெரிஞ்சுக்க. ஃபேண்ட்டுனா இடுப்பில் தான் போடணும், ஷர்ட்னா உடம்புல தான் போடணும், கண்ணாடினா கண்ணில் தான் போடணும், வாட்சினா கையில் கட்டணும், காப்புனா கையில் போடணும், மோதிரம்னா விரலில் போடணும். இதெல்லாம் நீ மாற்றி செஞ்சிட்டேன்னா, சார் என்கிட்ட இருக்கிற கோல்டு மோதிரம் 916 சார்,
நான் காலில் போட்டுக்கிட்டான்னு கேட்டா எப்படி இருக்கும்? நீ வெள்ளியை கூட போட்டுக்கியா, விரல்ல போட்டுக்க, மோதிர விரல்ல. அதுதான் வாஸ்துன்னு நம்ம சொல்றோம். எது எங்கே வர வேண்டுமோ அது அங்கே வர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குண்டான வேலை அங்கே நடக்கும். கண்டிப்பா சார். இப்போ நிறைய விஷயங்கள் வீடியோல சொல்றது மட்டும் இல்லாம அப்போ உங்க கிளாஸ்ல நிறைய சீக்ரெட் வெளிவரும் அப்படிங்கிறது. அடுத்த வகுப்பு எப்போ சார் எடுக்கிறீங்க? வருகின்ற மார்ச் 28, 29 சென்னையில் 2 நாள் வகுப்பு. அடுத்த வகுப்பு வந்து நாங்கள் வெளியூரில் போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் முடிவு பண்ணலை. ஏன்னா ஏப்ரல் மாதம் கோவில் திருவிழா வரதுனால ஏப்ரலில் மேபி கிளாஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமல் அது கரெக்டாக பண்ணல. மேலேயோ இல்லை ஏப்ரல் எண்ட்லேயோ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூர் ஏதோ ஒரு வெளியூரில் கிளாஸு. ஆனால் இந்த வருகின்ற மார்ச் 28, 29 கிளாஸ் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நிறைய பேர்கிட்ட. ஒவ்வொரு பேட்ச்லையுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோடைய நாலேஜ் வந்து அபரிவிதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது போன வருஷம் ஒரு 5 பேட்சுக்கு எடுத்திருந்தோம் ஆதிரான்னு சொல்லிட்டு. 2026 ஒரு சுபிக்ஷம்னு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் எஸ் பேட்சு கிளாஸ் முடிச்சிட்டோம். அவங்களுக்கு எஸ் பேட்சுக்கு ப்ராக்டிக்கல் மட்டும் இப்போ நடக்க போகுது. இப்போ அடுத்தது யூ பேட்சுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூ பேட்ச் மார்ச் 28, 29 2 நாள் வகுப்பில் பெரிய ஒரு புரிதலோடு அவங்க 10 வருஷம் தியானம் பண்ணால் என்ன தெளிவு கிடைக்குமோ, பலாயிரம் புத்தகங்களை படித்தால் என்ன தெளிவு கிடைக்குமோ அது அந்த 2 நாளில் கிடைச்சிடும். எந்த பேட்சுமே அட்டன் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை அட்டன் பண்ணாலுமே கூடவா? ஆமாம், நீங்கள் எந்த பேட்ச் இப்போது சில பேர்லாம் எல்லா பேட்சும் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஃப்ளோவாக இருக்கும், ஒரு ஃப்ளோவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த பேட்சை அட்டன் பண்ணினாலும் சரி, ஃபஸ்ட்டு டைம் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு யூ பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் சேர்ந்து படித்தாலும் சரி, அனைவருக்குமே இங்கு சமமாக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய வாஸ்து வகுப்பு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ ஒரு நோட்ஸ் வச்சோ எடுக்கக்கூடியது அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை உங்களுக்கு தரும். நேரில் வந்து நம்மக்கிட்ட படித்த மாணவர்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. எங்களுக்குள்ளே நிறைய நாங்கள் மாறி இருக்கோம்னு வீட்லேயே சொல்கிறாங்கன்னா சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வருகின்ற 28, 29 யூ பேட்ச் மாணவர்களும் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கேள்விக்கு விடை தெரியாதவங்களுக்கு விடை தெரிய போகுது. அவங்களோட வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி கிளாஸில் வரும்போதே ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக கூட வராங்க. ஆனால் போகும்போது அவங்க கொடுக்குற பைட்ஸில் நமக்கு வாஸ்து டிப்ஸ் கிடைக்குது சார். இது நாங்கள் உங்கள் கிளாஸில் மட்டும்தான் பார்க்குறோம். அண்டு இப்போ ஒரே ஒரு கேள்வி, மனையடி சாஸ்திரம் பற்றின ஒரு கேள்வி தான். கோயில் வாஸ்து வேற, வீட்டு வாஸ்து வேற அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசினது உண்டு. அண்டு உங்களோட வீட்டு பிரச்சனைக்கு வந்து இந்த கோயில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்குது? அந்த வாஸ்து அமைப்பு வாஸ்து அமைப்பு முதல் முக்கியம், அடி அமைப்பு என்பது 2வது. முதல் முக்கியம் வந்து வாஸ்து. ஒரு வீட்டில் ஒரு மனிதனுக்கு தலையில தான் கண்ணு, காது, மூக்கு இருக்கிற மாதிரி ஒரு வீடுன்னா இங்கே தான் கிச்சன், இங்கே தான் பெட்ரூம் இருக்கணும், ஒரு கணக்கு இருக்கு. அது எவ்வளோ இருக்கணும் அளவுன்றது தான் மனையடி சாஸ்திரமே தவிர, மனையடி சாஸ்திரம் தான் நீங்கள் முதல் ப்ரியாரிட்டியாக கொண்டு வந்துடக்கூடாது. இங்கே தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் திருமணத்துக்கு வரார், மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறார், பிறகு சாப்பிடுகிறார். இதை நீங்கள் பத்திரிக்கையில் எப்படி எழுதுவீங்க? இன்று மதிப்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் அதிகாரி, அமைச்சர் ஏதோ ஒரு எழுதுவோம். வந்தார், மணமக்களை வாழ்த்தினார், அப்படி தானே எழுதுவோம். வந்தார், முதல் பந்தியில் சாப்பிட்டாருன்னு எழுதுவோமா? கிடையாது. வந்ததுனால சாப்பிட்டாரா இல்லை சாப்பிட்றதுக்காக வந்தாரா? வந்ததுனால சாப்பிட்டார். வாஸ்துவால தான் மனை அடியை தவிர மனை அடியால வாஸ்து கிடையாது. வாஸ்து இல்லை. ஓகே. முதல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகம் பார்க்குறாங்கல்ல, பொருத்தம். பெண்ணுக்கு ஆண் பொருந்த வேண்டுமா, ஆணுக்கு பெண் பொருந்த வேண்டுமா என்ற கணக்கே நிறைய பேர் தெரியும். 2 பேரும் பொண்ணும் பையனும் சேர்தான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஏதோ தெரிஞ்சதுனால சொல்றேன். தப்பா சொல்லுங்க. பெண்ணுக்கு தான் ஆண் பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தப்பா கரெக்டுங்களா சார்? உண்மையாக விஷயம், ஒரு பெண் புதியதாக நம் வீட்டுக்கு குடி வருகிறார், புதுசா உள்ள என்ட்ராவற. நீ வந்து மாமனார் வீட்டுக்கு போல, பையனை, ஓகே, பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு வராங்க. புதுசா ஒரு ஆள் உள்ள வராங்க. அவர்கள் நமக்கு பொருந்துகிறார்களா என்று பார்க்க வேண்டுமா, இல்ல நான் பொருந்த வேண்டுமா என்று பார்க்க வேண்டுமா?
அதுதான் சரியும் கூட. அவங்க பொருந்துறாங்களான்னு பார்க்கறது தான் சரி. பெண்ணுடைய ஜாதகத்திற்கு இந்த ஆண் ஜாதகம் ஒத்து போகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்ப பொருத்தம் பார்க்கறதுல இவ்வளோ பெரிய ஏன்னா பொருத்தம் பார்க்கறத பத்தி பேசினா அது பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு 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 கண்ணிமிக்க நேரத்துல சொல்லலாம். இந்த ஜாதகத்தை அவங்க வீட்டுக்கார நட்சத்திரத்தையும் இவங்க நட்சத்திரத்தையும் சொல்லிட்டு 2 பேர் ஜாதகத்தையும் வைங்க மேல, இவங்க ஒண்ணா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துக்கும் குறைவான நேரத்துல சொல்லலாம். அதுக்கெல்லாம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அப்ப நிறைய பேர் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. நான் தான் வந்து வரவே வேணாம்னு சொல்றேனே. இல்ல சில உண்மைகள் சொல்லிட்டா புரியுது அதை ஹிடனா வச்சிருப்பாங்க இல்லையா? புரியுது. அப்ப நல்லா பாக்குறவங்க கிட்ட போனா பல உண்மைகள் வெளிவந்துரும் இல்லையா? அது அந்த மாதிரி நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. ஸோ வாஸ்துவால மனையடியா, மனையடியால வாஸ்துவா? நீங்க தான் பதில் சொல்லணும். வாஸ்துவால தான் மனை இல்ல, வாஸ்துவால தான் மனையடி சாஸ்திரம். வாஸ்துவால மனையடி சாஸ்திரம் இருக்கு. ஓகே. ஆனா மனையடி சாஸ்திரத்தால வாஸ்து. வாஸ்து தான் முதல் முக்கியத்துவம், 2வது தான் மனையடி. அதனால வாஸ்துக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுங்க. ஸோ அடிகள் தவறாக இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்தில் அமைப்பு கரெக்டா இருந்தா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அதனால வாஸ்து மிகப்பெரிய வாழ்க்கையில ப்ளே பண்ணுதுன்றத கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க மேடம். நம்ம மாணவர்களை கேட்டு பாருங்க, உண்மையா வாஸ்து உண்மையா இல்லையான்னு கேட்டு பாருங்க. நீங்க என்ன வச்சு என்ன கேட்க வேண்டாம். மாணவர்களுடைய அட்ரஸ் தரேன், நீங்களே நேராக ஒரு நாளைக்கு சொல்லாமல் ஃபோன் அடிக்காத ஒரு மாணவர் வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க. சார் நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களை கேட்காம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் அவங்களோட ப்ரொஃபஷனையே தூக்கி போட்டு அவங்களோட லெவல் நாங்கள் கேட்டு ரொம்ப ஷாக் ஆனவங்களாம் உண்டு சார். நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே தெரியாது. இதுக்கு முன்னால் உங்ககிட்ட வாஸ்து படிக்கிறவங்க டாக்டர்ஸ் வந்திருக்காங்களா கிட்ட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்னே சொல்லலை, எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, அது வேண்டாமே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா சொன்னாங்க. அவங்க பெரிய காரில் வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். ரொம்ப தள்ளி நின்று பார்க் பண்ணாங்க, நாங்கள் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ தெரிஞ்சு வர நபர்கள் அதிகம். அதில் ப்ரொஃபஷன் பேசிஸில் இவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுமா அப்படின்னு சொல்லி ஈகோவாலாம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் அவங்களோட ப்ரொஃபஷனுக்கும் வாஸ்துக்கும் சுத்தமாக கனெக்ஷனே இல்லை அப்படின்னு தொடர்பு இல்லைன்ட்டு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை வச்சு வேற யாருக்குன்னா ஒன்று ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. நிறைய பேர் வாஸ்து வந்து நிறைய ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். வாஸ்து இன்னும் இந்த உலகத்துல இன்னும் நம்ம புத்தகங்கள் வெளியே வரப்போகுது, புத்தக வெளியீட்டு விழா நடக்கும். வாஸ்து பெரிய ஒரு ப்ளே பண்ணது. என்னுடைய மாணவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் எதர்ச்சியா. ஓகே. நான் சொல்லியிருந்தேன், ஒரு செருப்பு விடுவதற்கு கூட ஐயோ ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு என் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். கண்டிப்பா பார்த்துருக்கோம் சார். என் மாணவர் வீட்டுக்கு எதர்ச்சியா போறேன். டக்குன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சரி டக்குன்னு இந்த ஊர்ல வண்டி விடுப்பா, என் ஸ்டூடெண்ட் இருக்காரு பார்த்துட்டு போலான்னு விட்டேன். அவர் வீட்டுக்கு போறேன், செருப்பு இப்படி விட்டு இருந்தேன். இது என்னோட ஷூ பக்கத்துல. நான் கைட்டி விட்டுட்டு நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்தேன். ஓகே ஓகே. அப்பா, இதுதான் நம் பிஎம்கே வாஸ்து அகாடமியோடைய மாணவர்களுடைய ஒழுக்கம். இந்த 2 நாள்ல அவன் செருப்பு இந்த அளவுக்கு அடிக்கிருக்காருன்னா எந்த அளவுக்கு மாற்றம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அவர் நினைச்சிருப்பாரு எதுக்கு இவர் போட்டோ எடுக்கிறாருன்னு. இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் அவருக்கு. சார் நம்ம சின்ன சின்ன விஷயம் செஞ்சா கூட அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நான் எடுக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் காட்டணும், அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை விட வேற எதுவுமே கிடையாது. நீங்க வாங்க 28, 29 சென்னையில தான் கிளாஸு. 29 மதியம் வந்து மாணவர்களை கேட்டு பாருங்க, அவங்களுடைய ஞானத்தை பாருங்க. அந்த 1.5 நாள் தான் நீங்க ரிவ்யூ எடுக்கும்போது. ஆமா 1.5 நாள் கண்டிப்பா. அந்த 1.5 நாள்ல PhD லெவலுக்கு கொண்டு போயிடும். அருமை. அது வந்து இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நான் பார்க்குறேன். நீங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது மேடம், நீங்க வாஸ்துக்கு பலன் சொல்வது வேறு, பல மாணவர்களை வைத்து வகுப்பெடுப்பது உருவாக்குவது வேற. ஆனால் வகுப்பெடுப்பதற்கு தனி அசாத்திய தைரியம் வேணும். எந்த சைடு இருந்து எந்த கேள்வி வேணாலும் வரலாம், எல்லாத்துக்கும் நீங்க பதில் ஹேண்டில் பண்ணணும் சார். ஹேண்டில் பண்ணணும். நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி புலிவாலை எல்லாராலையும் பிடிக்க முடியாது, அது பிடிச்சிருக்கீங்க.
ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த நிறைய வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க. எல்லாருக்கும் அந்த ரகசியம் காக்காம நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாத்திட்டு தான் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. இன்னும் கொஞ்ச காலத்துல வாஸ்து பெரிய லெவல்ல பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.